என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை ஒரு 5-10 நிமிடம் நாம் செய்துவிட்டால் நாம் ஆரோக்கியமாக நாம் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெற்று நீண்ட நாள் வாழ்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் காணலாம். டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லாத நிலையெல்லாம் நமக்கு ஏற்பட்டுவிடும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு முத்துகிருஷ்ணன் 29 வயது, ரமணா ராஜ் 26 வயது. இவர்கள் டிசிஎஸ் சாஃப்ட்வேரிலும் இன்னொருத்தர் சிடிஎஸ் சாஃப்ட்வேரிலும் வேலை பார்க்கிறார்கள். சோழிங்கநல்லூரிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது உசட்டாசனம், ஒட்டகாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். சாஃப்ட்வேரில் இருப்பவர்களுக்கு இது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அவர்களுக்கு கழுத்து வலி ஏற்பட்டுவிடும், முதுகுவலி ஏற்பட்டுவிடும். ஏன்னால் மணிக்கணக்கில் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டும். ஷிஃப்ட் முறையிலே வேலை செய்வார்கள். அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். நேரங்காலத்துக்கு சாப்பிட முடியாது. சம்பளம்தான் என்ன அதிகம் வாங்கினாலும் உடல் ஆரோக்கியம் அல்லவா முக்கியம். ஆகவே அதை கருத்தில் கொண்டு அவர்கள் தினமும் ஆசனங்கள் செய்கிறார்கள். இப்பொழுது உசட்டாசனத்தை நமக்கு செய்து காட்டப் போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு பத்மாசன வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். மண்டியிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திருங்கள். காலை அகலப்படுத்திக் கொள்ளுங்கள். முட்டையும் காலையும் அப்படியே பின்னால் வளைந்து கையை குதிங்காலில் வையுங்கள். பார்க்கலாம். உடலை கையை அழுத்தி முன்னால் தள்ள வேண்டும். தலை நன்றாக தொங்க போட்டு விடுங்கள். மூச்சை இழுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து விடுங்கள். என்றால் மார்பகம் விரியப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மூச்சை இழுத்து விடணும். கழுத்து பின்னை போட்டிருக்கின்ற காரணத்தினால் கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதோடு ஸ்பாண்டிலைசிஸ், முதுகில் L4 L5 வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்க வல்லது இந்த உசட்டாசனம். ஆஸ்மா, டிபி, ஈசனோஃபோலியா போன்றவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே உட்காருங்க. நீண்ட மூச்சு வாங்கிடுங்க. முட்டில் கை வச்சு சரி. இப்போ பக்கவாட்டில் திரும்பி அப்படியே இடது பக்கமாக திரும்புங்க. பக்கவாட்டில் செய்கிறாங்க பார்க்கணும். அப்படியே முட்டு போட்டு எழுந்திரிங்க. காலை கொஞ்சம் அகலப்படுத்திக்கிடுங்க. அப்படியே கையை உயர்த்தி குதிங்காலில் கை வைங்க. இடுப்பு முன்ன தள்ளுங்க. காற்று மாசுபடிந்திருக்கின்ற காரணத்தினாலும் தண்ணீரில் சுத்தமில்லாத காரணத்தினாலும் மக்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆஸ்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறு குழந்தைகளுக்கு தும்மல், ஈசனோஃபோலியோ, மூக்கடைப்பு இவைகளெல்லாம் வந்து விடுகிறது. அதற்கு ஏற்ற ஆசனம் இது. இதை செய்தால் சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவைகளால் நாம் அந்த காற்றினால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எந்த சூழ்நிலையிலும் நாம் காலையிலும் மாலையிலும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.